ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 156வது நாமாவளியாக ஓம் காரணாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி. அவருடைய அனுகிரகத்தால் தான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் இயங்கின்றிருக்கு. எல்லா உயிருக்கும் இறைவன் தனு கரண புவன போகத்தை எல்லாம் கொடுத்து இந்த பூமியில் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் படைத்து அந்த படைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் இறைவன். அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியை அடியார்களெல்லாம் தன்னுடைய ஞானத்தால் உணர்ந்து நமக்கு அனுபூதிமான்கள்லாம் இறை தத்துவங்களையும் தன்மைகளையும் நமக்கு சொல்லியிருக்கா. கந்த புராணத்தில் சூரன் முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறார். பார்த்து அவருடைய திருவாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த பாடலில் பார்த்தோம் அப்படின்னா, கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான், மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ அப்படின்னு அந்த விஸ்வரூப தரிசனத்தை குமார பரமேஸ்வரன் கருணையால் அவனை பார்க்க வைக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி குழந்தையாக மாறுகிறார். அப்போ அவன் செய்த தவ பயன், முன் பிறப்பினுடைய தவம் அவனுக்கு முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது. அப்போ அந்த தரிசனம் கிடைச்சவுடனே அவன் முருகனை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய மூர்த்தி இவர் தான் அப்படின்றத உணர்றா. ஆனால் திருப்பி மாயை பழையபடி அவன் யுத்தம் பண்ணி கடைசியில் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் 100 கோடி சூரிய பிரகாசமாக அந்த மாயை இருளாக உருவாக்குறா. அதை சம்ஹாரம் பண்ணுறார். அப்படி முருகனுடைய அனுகிரகத்தால் சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொள்கிறார். அப்போ முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கார். அதனால தான் அடியார்கள் எல்லாம் இறைவனை வர்ணிக்கும் பொழுது அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி ஹரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே, இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் அப்படின்னு பழமுதிர்ச்சோலை திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக வர்ணிக்கிறார். அப்பர் சுவாமிகள் வர்ணிக்கும் பொழுதும் வித்தாகி எங்கும் முளைத்தாய் போற்றி அப்படின்னுவர். அப்படி இறைவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடியவர், விதையாக இருக்கக்கூடியவர். நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் அனைத்து பொருள் எல்லாத்துக்கும் ஆதி காரணம் இறைவன் தான். அதை தான் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகையும் சொல்லுவார். அப்படி முருகனை எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் காரணாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.